இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளியிலும் கூட ஒரு வசனத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 1:19 வேதம் சொல்லுகிறது, தாம் பிதாவாகிய தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசித்தவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும் படிக்க அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை தியானிக்கின்ற பொழுது எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டீர்கள்? இந்த வசனத்தை வாசித்த பொழுது, தியானித்த பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், எவ்வளவு மேன்மையான மகத்துவத்தை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு மரித்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அதை போலத்த வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும் அவர் காண்பிக்கிறாராம். அதை நாம் உணரத்தக்கதாக நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கு வேண்டிக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளோ, தோல்விகளோ, வியாதிகளோ, மற்ற ஏதேனும் சொல்ல முடியாத காரியங்களோ, இந்த வசனத்தை சற்று ஆழமாக தியானியுங்கள். உங்கள் வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும், மீண்டும் சீரமைக்கப்படும். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கிற நாம், அதே போலத்த வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும் பிதாவாகிய தேவன் விளங்க பண்ணுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.